ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு வந்து மிகவும் மங்களகரமான தினம். இந்த புத்திரட ஏகாதசி, வைகுந்த ஏகாதசி. ஏகாதசி அன்றைக்கு பகவானுடைய லீலைகளை பாடுவது, கேட்பது, நினைவில் கொள்வது, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது, வைணவர்களுக்கு சேவை செய்வது பெரும் பாக்கியம். அதனால இன்னைக்கு யாரெல்லாம் ஏகாதசி உபவாசம் இருக்காங்களோ எல்லா பக்தருடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் உபவாசம் வந்து நல்லபடியா இருந்து அவங்க ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதத்துக்கும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கும் அர்ப்பணிக்கணும்னு சொல்லி அனைத்து பக்தருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக உபவாசத்துக்காக பிரார்த்தனை செய்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ ஓரொரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியுடைய மகிமைகளை யுதிஷ்டிர மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடத்துல கேட்கிறார். ஓ எம்பெருமானே, கேசவனே, மாதவனே, கோவிந்தனே, மதுசூதனரே, இந்த ஏகாதசியோட மகிமை என்ன? ஒருத்தர் இந்த புத்திரட ஏகாதசி எப்படி உபவாசம் இருக்கணும், எப்படி பகவானை வழிபடணும், எந்த மாதிரி ரூபத்துல அவர் வழிபடணும், எப்படி இந்த உபவாசத்தை வந்து நல்லபடியா கடைபிடிக்கணும், இது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எவ்வளவு பிரயோஜனமானது அப்படின்னு ரொம்ப அழகா ஏகாதசியோட மகாத்மியத்தை யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணர் இடத்துல கேட்கிறார். அப்ப இவங்களுக்குள்ள நடந்த சம்பாஷணை ஏகாதசி மகாத்மியம் பவிஷ்யோத்தார புராணம், பவிஷ்ய உத்தார புராணம். அதுல வந்து இந்த ஏகாதசி மகாத்மியம் இருக்கு. அப்போ ஒரு ஏகாதசி வரும்போதும் கிருஷ்ணா யுதிஷ்டிர மகாராஜா வந்து ரொம்ப உற்சாகமா அந்த ஏகாதசியுடைய விரதம் இருக்கிறதுக்காக அவருடைய மகாத்மியத்தை பகவான்கிட்ட கேட்கிறாரு. யுதிஷ்டரும் ரொம்ப உற்சாகமா ஆர்வமா கேட்கும்போது பகவானும் ரொம்ப அழகா அந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை சொல்றாரு. அப்போ ஒரு ஒரு காலத்துல அந்த பத்ராவதின்னு ஒரு சிட்டி இருந்தது. பத்ராவதி, அந்த பத்ராவதி சிட்டி வந்து சுகேத்துமான் ஒரு ராஜா ஆண்டு வந்தார். சுகேத்துமான், அவருக்கு ஒரு அழகான மனைவி சைவ்யா. சுகேத்துமானும் சைவ்யாவும் ரொம்ப நல்ல புண்ணிய ஆத்மாக்கள். ரொம்ப நல்லபடியா சுகேத்துமான் வந்து அந்த பத்ராவதி நகரத்தை ஆண்டு வர்றாரு. எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கு. அமைச்சர்கள், மந்திரிகள், சேவகர்கள், அப்புறம் பணிப்பெண்கள், ராஜ்யத்துல வந்து எந்த குறையும் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. தானியங்கள் நல்லா வளருது, நல்லா மழை பெய்யுது, நோய் நொடி இல்லாம மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எல்லா விதத்திலும் மன்னருக்கு சந்தோஷம்தான். ஆனா இவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் மன்னருக்கு ஒரு கவலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்து. அவரு வந்து தபங்கள் இருக்கிறாரு, விரதங்கள் இருக்காரு, பூஜைகள் செய்து பார்க்கிறாரு. என்ன செஞ்சாலும் அவருக்கு இந்த புத்திரனுக்கான அனுகிரகம் இல்லை. சோ புத்திரனுக்கான அனுகிரகம் இல்லாத பட்சத்துல என்ன ஆகும்? எப்படி வந்து நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அந்திம கிரியை யார் செய்வாங்க? பூ பூ என்ற நரகம், புன்னாடா என்ற நரகத்துக்கு செல்லாமல் பெற்றோர்களை காப்பவனே புத்திரன். புத்திரன்னு சொன்னா தன்னுடைய முன்னோர்களை, தன்னுடைய முன்னோர்களையும் தன்னுடைய பெற்றோர்களையும் நரகத்துக்கு செல்லாம காப்பவன். ஆனா இப்ப ராஜா என்ன ஆயிடுச்சு? அவருக்கு ராஜ்யம் எல்லாம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கான பையன் இல்ல. அப்புறம் தனக்கு அப்புறம் யார் இந்த ராஜ்யத்தை ஆளுவாங்க? தன்னுடைய முன்னோர்களை யாரு விடுவிப்பாங்க? தன்னை யாரு விடுவிப்பாங்க அப்படின்னு ஒரே கவலை. யாருக்கு? அந்த சுகேத்துமான் ராஜாவுக்கு. அப்புறம் அவர் பிராமணர்லாம் கூப்பிட்டு கலந்து ஆலோசிக்கிறார். தன்னுடைய சபையில பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு கலந்து ஆலோசனை பண்றாரு, என்ன செய்யறது. அவங்களும் பல விஷயங்களை சொல்றாங்க. ராஜாவுக்கு வந்து எதுவுமே பூர்த்தி அடையல, அவருடைய அந்த எண்ணம் வந்து பூர்த்தி அடையல. அப்புறம் அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு,
அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறாரு, காட்டுக்குள்ள போறாரு. அங்க காடுகள்ல வந்து அந்த காலத்துல முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருப்பாங்க. வெறும் முனிவர்கள் ரிஷிகள் தபசிகள்லாம் இருப்பாங்க. அப்ப இவரு காட்டுக்கு போறார். காட்டுல போய் முனிவர்களுடைய ஆசிரமத்தை தேடி போறார். அப்போ ஒரு அழகான இடம், ஒரு அழகான குளத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு ஆசிரமம். அங்க விஸ்வதேவாஸ், விஸ்வதேவாங்கிற அந்த தபஸ்விகள் முனிவர்கள்லாம் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள சந்திச்சது இந்த ராஜா தான் செஞ்ச பெரும் பாக்கியமா நினைக்கிறார். மாதிரி தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், சாதுக்கள், ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்கள், பக்தர்கள், இவங்கெல்லாம் மற்றவங்களுடைய நன்மைக்காகவே வாழ்றவங்க. எந்த சுயநலம் இல்லாம, சுய விருப்ப வெறுப்பு இல்லாம எல்லா ஜீவராசிகளுடைய நன்மைக்காக வாழ்றோம். ஒரு பிராமணர் வந்து காயத்ரி ஜபிக்கிறாரு அப்படின்னா, ஓம் பூர் புவஸ்வஹா, பூர்லோகம் புவர்லோகம் சர்க்கலோகம் 3 லோக வாசிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறார். ஸோ பிராமணர்கள், முனிவர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் எப்பவுமே சமுதாயத்துல மற்றவங்களுடைய நன்மைக்காகவே வாழ்றோம். அப்ப என்ன ஆச்சு, இந்த விஸ்வதேவர்களை பார்த்த உடனே இந்த சுகேதுமான் வந்து சாஷ்டகமா நமஸ்காரம் செஞ்சு அவங்க கிட்ட பிரார்த்தனை செய்யறார். முதல்ல கேட்கிறாரு, நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் வந்து அப்படி நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறீங்க, ரொம்ப தேஜஸ்வியா இருக்கீங்க. நீங்கெல்லாம் யாரு? இந்த காட்டுல நீங்க எப்படி ஆசிரமத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி தபங்களை அனுஷ்டிக்கிறீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க எல்லாம் வந்து பகவான் ஹரியை தியானம் செய்வோம், நாமத்தை உச்சாடனம் செய்வோம். இன்னைக்கு வந்து ரொம்ப மங்களகரமான தினம். இன்னைக்கு இந்த உத்திராட ஏகாதசி. இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து புனித ஸ்தலங்கள்ல நீராடுவது ரொம்ப பெரிய பாக்கியம். அதனால நாங்க இங்க வந்திருக்கோம். சரி, நீ யாரு? நீ எப்படி இங்க வந்தேன்னு ராஜாவை பார்த்து கேக்குறேன். அப்ப அந்த ராஜா சொல்றாரு, நான் வந்து பத்ராவதி நகரத்தோடைய மன்னர். எனக்கு வந்து எல்லாமே இருக்கு, ராஜ்யம் இருக்கு, எல்லா சுகபோகங்களும் இருக்கு, ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் ஒரு குறை இருக்கு. என்னன்னா, எனக்கு புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. அப்படின்னு சொல்லி இந்த முனிவர்கிட்ட நான் என்ன செய்யணும், தயவுசெய்து நான் என்ன என்ன பாவ காரியத்தினால நான் எனக்கு இப்ப இந்த புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கு, நான் என்ன செஞ்சா சரியான வழி என்ன, அதுக்கு நான் யாரை திருப்திப்படுத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னு அந்த சுகேதுமான் வந்து அங்க இருக்கிற பிராமணர்கிட்ட எல்லாம் கேட்கிறார். அப்போ அந்த சாரி அந்த விஸ்வதேவாஸ் அந்த முனிவர்கிட்ட எல்லாம் கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து பகவான் ஹரியை வழிபடுங்க, அவருடைய புனித நாமத்தை உச்சரித்து அவருக்கு பிரார்த்தனை செய்யுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்க பகவானுடைய திருநாமத்தை உச்சரித்து அவருக்கு அவருடைய இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து அவரை பிரார்த்தனை செய்யுங்க. அப்போ அந்த பகவான் உங்களுடைய பிரார்த்தனையில திருப்தி அடைந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த விஸ்வதேவாசுடைய வழிகாட்டுதல்ல சுகேத்துமான் வந்து இந்த ஏகாதசி உபவாசம் இருந்தார். ஏகாதசி உபவாசம் இருந்து பகவானை வழிபட்டு பிரார்த்தனையை செஞ்சு அவரு ஒரு அழகான வாரிசு அவருக்கு. அதனால ஏகாதசி மகாத்மியம் அனைத்தும் கொடுக்கும். இந்த ஏகாதசியோடைய மகிமை கேட்கிறவங்க படிக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியம். என்னன்னா, ஏகாதசி உபவாசம் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பலன், ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ஸ்ததேவ பஜாமிகம். சிலர் வந்து இந்த ஏகாதசி விரதத்துக்கு ஒரு புண்ணியம், என்னுடைய பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. சிலர் எல்லாம் ஏகாதசி உபவாசம் இருக்கிறது வந்து ஒரு சமய சடங்கு, நம்முடைய சனாதன தர்மத்துல சொல்லியிருக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க. பெரும்பாலும் வைஷ்ணவர்கள் பக்தர்கள் வந்து ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, அவங்க ஆன்மீக முன்னேற்றத்திற்காக உபவாசம் இருக்காங்க. அதனால இந்த ஏகாதசி வந்து ரொம்ப ஸ்பெஷல், மோட்சம் தரக்கூடிய ஏகாதசி. பொதுவா நம்மளுடைய சம்பிரதாயத்துல எல்லா ஏகாதசியும் முக்கியமானதுதான். 24 ஏகாதசி, மாதத்துக்கு 2 ஏகாதசி. அமாவாசை தொட்டு வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி. இந்த 2 ஏகாதசியுமே ரொம்ப சிறப்பு தான். அதனால கௌடிய வைஷ்ணவர்களுக்கு எல்லா ஏகாதசியும் முக்கியமானது. அதுல குறிப்பா தமிழகத்துல இந்த ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பா எல்லாரும் கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நம்ம கூடுதலா பகவான் நாமத்தை ஜபிச்சு கிருஷ்ண பக்தியில முன்னேற்றத்தின் பிரார்த்தனை செய்யும். ஏகாதசி மகாத்மியம் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஸோ இன்றைக்கு பாகவத ஸ்லோகம். ஓகே. ஸோ நேற்று வந்து பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயத்துல 3 to 5 பதம் வரைக்கும் படிச்சோம். அதுல பாத்தீங்கன்னா 3வது பதமே நமக்கு நேரம் சரியா போயிடுச்சு. நம்ம எடுத்துக்கொண்ட ஸ்லோகம் வந்து நேற்று 3 முதல் 5 வரை. அதுல 3ஆம் ஸ்லோகத்துல ருக்மிணி விவாகம். ருக்மிணி விவாகத்துல ரொம்ப அழகழகான பாடம். நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அழகான பாடங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பேலன்ஸ் ஸ்லோகா, இன்னைக்கு மீதி உள்ள ஸ்லோகங்கள். ககுத்மினோ அவித்த நசோ दमित्वा स्वयंवरे नाग्नचितम् उवाह तद्भग्नमानान् अभिरत्यदोचिनान् जज्ञे असतः शास्त्र वृतस्व शस्त्रैः. By subduing 7 bulls whose noses were not pierced, the Lord achieved the hand of Princess Nagnajiti in the open competition to select her bridegroom. Although the Lord was victorious, his competitors asked the hand of the princess, and thus there was a fight. Well equipped with the weapons, the Lord killed or wounded all of them, but he himself was not hurt. இது இன்னொரு அழகான லீலை. கிருஷ்ணருடைய அமானுஷ்யமான சக்தி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அமானுஷ்யமான சக்தியை பறைசாற்றக்கூடிய ஒரு அழகான லீலை. உத்தவர் என்ன பண்றாரு? பகவானுடைய ஓரொரு லீலைகளை நினைவில் கொள்றார். கிருஷ்ணா தன்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு, கிருஷ்ணா தன்னை விட்டுட்டு போயிட்டாரு, கிருஷ்ணா மறைஞ்சிட்டாருங்கிற கவலையில உத்தவர்ல ஆழ்ந்திருக்காரு. அதே சமயம் உத்தவர் என்ன பண்றாரு? பகவான் லீலைகள் மூலமா அவரோடு கனெக்டிங்ல இருக்கார், தொடர்புல இருக்கார். பிசிக்கலா தான் கிருஷ்ணா அவர் விட்டு மறைஞ்சிட்டாரு, பட் கான்சியஸ்னஸ்ல உத்தவா கிருஷ்ணர் கூடயே தான் இருக்காரு. அப்ப பகவானுடைய ஓரொரு லீலைகள், அவருடைய பிருந்தாவன லீலைகள், அவரது பால்ய லீலைகள், இந்த ஓரொரு லீலைகளா நினைவில் கொண்டு வந்த உத்தவர் இப்போ விதுரர்கிட்ட அவருடைய இந்த துவாரகா லீலை, மதுரா லீலை, துவாரகா லீலை இந்த எல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கிறார். இதுதான் வந்து ஒரு கிருஷ்ண உணர்விலே இருக்கிற ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். ஸோ கிருஷ்ண உணர்வில் இருக்கிற பக்தர் என்ன பண்றாரு? எப்பவுமே பகவானுடைய லீலைகளே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்க உத்தவர் என்ன பண்றாரு? விதுரர்கிட்ட பகவானுடைய ஒரு லீலைகளா வந்து நினைவுபடுத்திக்கிறார், ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிறார். ஸோ இப்ப என்ன சொல்றாரு? உத்தவா வந்து விட்னஸ், உத்தவா இதுக்கெல்லாம் சாட்சியா இருந்திருக்காரு. அங்க பகவானுடைய லீலைகள் எல்லாம் பார்த்ததுல, துவாரகையில, மதுரால. ஸோ இங்க ஒரு அழகான கிருஷ்ணருடைய அமானுஷ்யமான ஆற்றல். நக்னஜித் நக்னஜித் மகாராஜோடைய மகள் வந்து நாக்னஜிதா. இந்த நாக்னஜிதா வந்து ரொம்ப அழகான ஒரு இளவரசி, ராஜகுமாரி. இந்த ராஜகுமாரிய மனம் முடிக்கிறதுக்கு பெரும் இளவரசர்கள், ராஜகுமார்கள்லாம் போட்டி போட்டிருக்காங்க. அப்படி அழகு, பேரழகு. எப்படி நம்ம நேற்று ருக்மணியை வந்து ஒரு பேரழகியா பார்த்தோம், அப்படி ஒரு அழகு ருக்மணி. ஸோ ருக்மணி எப்படி அப்படி ஒரு அழகா இருந்தாங்களோ அதே போல இந்த நாக்னஜிதா, இவங்க எல்லாருமே 16,108 மனைவிகள், கிருஷ்ணருடைய 16,108 மனைவி எல்லாமே லக்ஷ்மி தேவி, சாதாரண பெண்கள் அல்ல. இவங்க எல்லாருமே பகவானுடைய லீலைக்காக, அவரை திருப்தி செய்வதற்காக, அவரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவரோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக இந்த பூமியில தோன்றுனாங்க. அப்போ இந்த நாக்னஜிதா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா இவங்க வந்து 7 காளைகளை அடக்கணும், 7 பிரம்மாண்டமான காளைகள். ஒரு நாள் இந்த நக்னஜித் மகாராஜா தன்னுடைய மகளுக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்யறார். சுயம்பரத்துல அவர் வந்து தண்டோரா போடுறார், ஊரெல்லாம் வந்து அறிவிக்கிறாங்க. இதனால சகலமானவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நக்னஜித் மகாராஜாவுடைய மகளும் ராஜகுமாரியும் பேரழகியுமான நாக்னஜித்தை மணமுடிக்க விரும்புவார்கள்.
7 பிரம்மாண்டமான காளைகளை அடக்கி அந்த ஆண்மகன் தன் வீரத்தை யார் நிலைநாட்டுகிறாரோ அவருக்கே அவள் மகள். அந்த இளவரசியாரை திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த 7 காளைகளும் பிரம்மாண்டமான காளை. அந்த திமில் எல்லாம் அப்படி, அந்த நாட்டு மாட்டு காளை இருக்கே, அது வந்து அப்படி பாக்குறதுக்கே மூர்க்கமா இருக்கு, முரட்டுத்தனமா இருக்கு. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியை கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம். இங்க கோஷாலை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். யாராவது கோஷாலைக்கு போயிருந்தீங்க இல்ல கோஷாலை வச்சிருந்தா, நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டிகளே அவ்வளவு ஆக்டிவா இருக்கும், பயங்கர சுறுசுறுப்பா இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டிகளே பசுமாடே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பசு கிடாரி கண்ணுக்குட்டி, காளை கண்ணுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டிகளே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நாட்டு பசு, இந்த நாட்டு பசு பிடிக்கிறதே கஷ்டம். அதுல காளை வந்து பயங்கர முரட்டுத்தனமா இருக்கு, நாட்டு மாட்டு காளை. ஸோ இங்க என்ன ஒரு இதுன்னா, இந்த கோசாலை வச்சிருக்கிறவங்க, கோமாதா வந்து பராமரிக்கிறவங்க மூக்குனாங்கயிறு குத்த மாட்டாங்க. அதாவது நம்முடைய, அதாவது வைணவர்கள், வைஷ்ணவர்கள் அல்லது பக்தர்கள் நடத்தக்கூடிய கோஷாலையில போனா அங்க வந்து கன்று குட்டிகளுக்கு, பசுக்களுக்கு மூக்குனாங்கயிறு போட மாட்டாங்க. காளைகளுக்கு மட்டும் மூக்குனாங்கயிறு போடுவாங்க. ஏன் காளைகளுக்கு மூக்குனாங்கயிறு போடுவாங்கன்னா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. காளை வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கு. காளை கண்ணுக்குட்டிகள்லாம், காளைகள்லாம் பயங்கர முரட்டுத்தனமா இருக்கு. அப்ப அதை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மூக்குனாங்கயிறு போட்டுருவாங்க. காளைக்கு வந்து மூக்குனாங்கயிறு போட்டுருவாங்க. மூக்குனாங்கயிறு போட்டு 2 சைடு கட்டி வச்சிருவாங்க. அப்பதான் வந்து என்ன ஆகும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ரொம்ப தேர்ச்சி பெற்ற நபர்களால் தான் காளைகிட்ட நெருங்க முடியும். எல்லாரும் காளைகிட்ட போக முடியாது. நாட்டு மாட்டு பசுக்கிட்டே போறது கஷ்டம். அது பழகுனாதான் கிட்ட விடும். நாட்டு மாட்டு பசுக்களே பழகுனாதான் கிட்ட ஆள அனுமதிக்கும், இல்லாட்டி கிட்ட விடாது. அப்படி இருக்கும்போது காளைகளை பத்தி என்ன சொல்ல, காளைகள் பயங்கர முரட்டுத்தனமா இருக்கும். அந்த காளைகளை வந்து நல்ல தேர்ச்சி பெற்றவங்க தான் வளர்க்க முடியும், நாட்டு மாட்டு காளைகளை. அதுக்கு மூக்குனாங்கயிறுல போட்டிருப்பாங்க. ஸோ இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்க கிருஷ்ணா வந்து 7 காளைகளை, அதாவது நக்னஜித் மகாராஜாவுடைய பேலஸ்ல, கோஷாலையில இருக்கக்கூடிய காளைகளுக்கு மூக்குனாங்கயிறே கிடையாது. மூக்குனாங்கயிறே இல்லாம காளைகளை வளர்த்துருக்காங்க. பசுமாடு மூக்குனாங்கயிறு இல்லாம வளர்க்கறதே கஷ்டம். ஆனா இங்க காளைகளை வந்து மூக்குனாங்கயிறு இல்லாம வளர்த்துருக்காங்க. அப்படி ஒரு காளையும் ஒரு பெரிய பர்வதம் மாதிரி இருக்கு, பெரிய மலை மாதிரி இருக்கு. அந்த திமில் எல்லாம் வந்து ஆகாசம் வரைக்கும் பிரம்மாண்டமான காளைங்க. ஸோ முதல்ல இந்த முரட்டு காளைங்கிற பட்டம் வந்து கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த 7 காளைகளையும் கிருஷ்ணா அடக்கினார். கிருஷ்ணா தான் ரியல் முரட்டு காளை. ஸோ கிருஷ்ணாவை நம்ம எடுத்துட்டோம்னா, அவரை வந்து எதுலையுமே யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவரை மாதிரி வீராதி வீரன், தீராதி தீரன், சூராதி சூரன் யாரும் இருக்க முடியாது. கிருஷ்ணா தான் எல்லாத்துக்குமே எக்ஸ்பர்ட். அவர் பாருங்க, அந்த 7 காளைகள் அடக்கிறதுக்கு இந்த நக்னஜித் மகாராஜா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. எல்லா பெரிய பெரிய ராஜகுமாரர்கள், இளவரசர்கள்லாம் வந்து தோத்து போயிடுறாங்க. எப்படி 7 காளை ஒரே சமயத்தில் அடக்க முடியும்? 7 காளைகளை ஒரே சமயத்தில் அடக்கிறது யாருக்குமே சாத்தியம் இல்லை. ஸோ கிருஷ்ணா துவாரகையிலேருந்து வந்தாரு, இந்த செய்தி கேள்விப்பட்டாரு. இந்த மாதிரி நக்னஜித் மகாராஜாவுடைய அழகான பேரழகான பெண்மணி, அவருடைய மகள் நாக்னஜித்தாவை கல்யாணம் பண்ண இந்த 7 காளைகளை அடக்கணும். ஸோ இந்த 7 காளைகளை அடக்கணும்னா கிருஷ்ணா வந்து தன்னை 7 எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டார். கிருஷ்ணா வந்து தன்னை 7 விஸ்தாரம், 7 கிருஷ்ணர் ஆயிட்டார். இது வந்து அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கிருஷ்ணாவுக்கு தன்னை எப்படி வேணாலும் விஸ்தாரம் பண்ணிக்க முடியும். அவருடைய அவதாரத்துடைய அவதாரங்கள் அலை கடல் மாதிரி. கடல்ல எவ்வாறு அலைகள் வந்து கொண்டே இருக்கோ அது மாதிரி பகவான் இருந்து அவதாரம் வந்துட்டே இருக்கு. குண அவதாரம், யுக அவதாரம், லீலா அவதாரம், மன்வந்தர அவதாரம், சத்யாவேஷ அவதாரம், புருஷ அவதாரம், அலையா வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா தன்னை விரிவங்கம் செய்து கொள்றதுல அவருக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அப்படி கிருஷ்ணா விரிவங்கம் செய்யும் போது அவருக்கு ஸ்வாம்சா, விபின்னாம்சா, பிரகாஷா, வைபவா, இந்த மாதிரி பலவிதமான எக்ஸ்பான்ஷன்ஸ். கிருஷ்ணாவுடைய விரிவங்கம் ஸ்வ அம்சா. ஸ்வ அம்சானா அதே விரிவங்கம். கிருஷ்ணரே தன்னை பல விதத்துல விரிவங்கம் பண்றது அந்த ஸ்வ அம்சா. அதுல வந்து பிரகாஷா, வைபவா. பிரகாஷ விரிவங்கங்கள், வைபவ விரிவங்கங்கள். ஒரு குறிப்பிட்ட லீலைக்காக விரிபடக்கூடிய விரிவாங்கங்கள், அப்புறம் ஒரே லீலையில பல்வேறு ரூபங்கள் எடுத்துக்கூடிய விரிவாங்கங்கள். ஸ்வாம்சா, விபின்னாம்சா. சோ விபின்னாம்சா பிரிக்கப்பட்ட அம்சங்கள், ஜீவாத்மாக்கள் வந்து கிருஷ்ணாட்டிருந்து பிரிந்த அம்சங்கள்.
ஸோ இப்படி பகவான் இருந்து கிருஷ்ணாட்டு இருந்து பலராமர் வந்து கிருஷ்ணாவுடைய இன்னொரு எக்ஸ்பான்ஷன் அவரு. ஸோ பலராமர் இருந்து மகா சங்கர்ஷ்ணர், மகா சங்கர்ஷ்ணர் இருந்து கார்னோசாய் விஷ்ணு, நான்கு விஷ்ணு, 4 வியூகங்கள். ஒரு வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னர், அனிருத்தர். திரும்பி வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர். இந்த வாசுதேவர்ட்ட இருந்து நாராயணர், கார்போசாய் விஷ்ணு, கார்னோசாய் விஷ்ணு மகாவிஷ்ணு, அப்புறம் கார்போசாய் விஷ்ணு, அப்புறம் சீரோசாய் விஷ்ணு. இப்படி அவதாரங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ராமர், நரசிங்கர், வராகர், ராமார்தி மூர்த்திசு கலா நியமேன திஷ்டன் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ணஸ்வயம் சமவத் பரமத்து மான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் வஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர் அவதாரத்துடைய அவதாரங்கள், அம்சா, கலா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்ஸ். ஸோ இப்படிலாம் கிருஷ்ணா வந்து அதி அற்புதமான ஆற்றல் வெளிப்படுத்துறாரு தன்னுடைய அச்சிந்தியா சக்தி மூலம். கிருஷ்ணா தன்னுடைய அச்சிந்தியா சக்தி மூலமா எல்லையற்ற ஆற்றலை வெளிப்படுத்துறாரு. அவருக்கு வந்து ஒரே சமயத்துல 7 கிருஷ்ணர் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுன்னு பெரிய விஷயம் இல்லை. ஸோ முதல்ல வந்து ஜல்லிக்கட்டு வந்து கிருஷ்ணா தான் நடத்தியிருக்காரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ பொங்கல் பண்டிகை வரப்போகுது. பொங்கல் பண்டிகைக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டி வைப்பாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, காங்கேய ஜல்லிக்கட்டு, பல பெரிய பெரிய நாட்டு மாடுங்க. இளைஞர்கள்லாம் போய் அந்த மாட்டை பிடிக்க போவாங்க. ஏறு தழுவுதல், நல்ல நாட்டு மாடை வளர்த்து அதை கிரவுண்ட்ல கொண்டு வந்து அதோட விளையாடுறேன், பிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ணுவேன். ஒரு ஆண்மகன் தன் வீரத்தை அந்த காளையோடு வந்து போய் மோதி அதை வந்து கட்டுப்படுத்துறது, தன் வீரத்தை வெளிப்படுத்துறது. இது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா பண்ணிட்டாரு. அதுவும் சாதாரண காளைகள் இல்ல, எல்லாம் பிரம்மாண்டமான நாட்டு மாட்டு காளைங்க. அதுக்கு மூக்குனாங்கயிறே குத்தல. மூக்குனாங்கயிறு குத்தாத காளையை நிறுத்த முடியாது, தூக்கி வீசிற ஆளை. நீங்க ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாம் வீடியோ எல்லாம் போடுவாங்க டிவில எல்லாம். நீங்க ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா ஆளை தூக்கி வீசும் அந்த காலை. அப்படி வாடி வாசல் திறந்தோடனே அப்படி பீறிட்டு அப்படி என்ன சீறி வரும் அந்த காலை. சீறி வரும் காலை வாடி வாசல் திறந்த உடனே அந்த காலை சீறி வந்து ஆளை அப்படி கொம்புல தூக்கி வீசும். நீங்க நாட்டு மாடு பாத்தீங்கன்னா காலை தரையில ஊனி தரைய தோண்டும், அப்புறம் கொம்புனால தரைய தூக்கும், தரையில இருக்கிற மண்ணை வந்து கொம்புனால குத்தி எடுக்கும். அப்படி ஒரு மூர்க்கத்தனமா இருக்கு. சோ இந்த சாதாரண மாடுகளே இவ்வளவு மூர்க்கத்தனமா இருக்குன்னா, கிருஷ்ணர் போய் அடக்க போன காளைங்க மூக்குனாங்கயிறு இல்லாத காளைங்க. இங்க ப்ரோபாத் மென்ஷன், இது இங்க போப்பட்லயே இருக்கு. புத்தவர் சொல்றாரு, ரொம்ப அழகா இருக்கு போர்பட்ல. By subduing 7 bulls whose nose were not pierced, whose nose were not pierced அப்படின்னா மூக்கு குத்தாத காளைங்க, மூக்கு குத்தப்படாத காளைங்க. அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. மூக்கு குத்தின காளைகளை பிடிக்கிறதே கஷ்டம். மூக்கு குத்தாத காளைகளை கிருஷ்ணா பிடிச்சிருக்காரு. அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஆளா இருப்பார். கிருஷ்ணா வந்து எப்பேற்பட்ட ஆளா இருக்காரு. ஸோ அந்த காளைகளை பிடிச்சு கிருஷ்ணா வந்து 7 கிருஷ்ணர் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டார். கிருஷ்ணா 7 கிருஷ்ணர் எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த 7 காளைகளும் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணார். 7 காளைகள் அடக்கிறார். இத வந்து நக்னஜித் ராஜா பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணாவுடைய அதி அற்புதமான ஆற்றல் பார்க்கிறார், கிருஷ்ணருடைய அமானுஷ்யமான சக்தியை பார்க்கிறாரு. எஸ், ஓ இந்த பகவான் கிருஷ்ணர் வாசுதேவன், இவர் எனக்கு மருமகனா கிடைக்கிறது நான் செஞ்ச பாக்கியம். ஸோ இவரால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இவர் யாராலுமே ஒரே சமயத்துல 7 காளைகள் அடக்க முடியாது. ஒரு சமயத்துல ஒரு கால் கூட மல்லு கட்டுறதே பெரிய விஷயம், உயிரோடு இருந்தா பெரிய விஷயம். அப்படி வந்து சீறி பாஞ்சு ஆக்ரோஷமா வரும். அப்படி சீறி பாய்ந்து ஆக்ரோஷமா வரக்கூடிய ஒரு காளையை ஒருத்தர் அடக்கினாலே பெரிய விஷயம். கிருஷ்ணா ஒரே சமயத்துல 7 கிருஷ்ணரா எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த 7 காளைகள் அடக்குறாரு. ஸோ இந்த சேலஞ்ச் இதான் சத்திரியருக்கு வந்து சவால் விட்டா அதை எதிர்கொள்ளணும். ஸோ நக்னஜித் மகாராஜா சவால் விட்டுருந்தாரு, யாரு இந்த 7 காளைகள் அடக்குறாங்களோ அவருக்கு தான் தன் மகளை கல்யாணம் பண்ணி தருவேன். ஸோ கிருஷ்ணா வந்து இந்த சவாலை ஏத்துண்டு தன்னை 7 விதமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த 7 காளைகள் அடக்குறாரு. ஸோ இந்த இந்த சுயம்பரத்துல கிருஷ்ணா ஜெயிச்சிடுறாரு. இந்த 7 காளைகளை அடக்கி நாக்னஜிதாவை கைப்பிடிக்கிறார். உடனே இந்த காம்படிஷனுக்கு அந்த மற்ற இளவரசர்கள் ராஜகுமாரர்களா ஒண்ணு சேர்ந்துட்டு எப்படியாவது கிருஷ்ணாட்டிருந்து இந்த பொண்ணை அபகரிக்கணும், கிருஷ்ணாட்டிருந்து இந்த பொண்ணை அபகரிக்கணும்னு கிருஷ்ணன் மேல போர் தொடுக்கிறார். கிருஷ்ணா மேல போர் தொடுக்கிறாங்க இந்த இளவரசர்கள் ராஜகுமார்கள். பல பிரதேசங்கள் இருந்து பல பகுதிகள் இருந்து வந்திருந்த அந்த சுயம்பரத்துக்கு வந்திருந்தவங்க ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரும் படை திரட்டி
எப்படியாவது இந்த பெண்மணியை கிருஷ்ணாட்ட இருந்து அபகரிக்கணும். தென் அகைன் ஒரு பெரிய வார், பெரிய சண்டை நடக்குது. கிருஷ்ணா வந்து சாரங்கபாணி, அவர் சாரங்கபாணி, அவர் சக்கரபாணி, அவர் சுதர்சனம் வச்சுட்டு இருக்கா, சாரக வச்சுக்கா, எல்லா அஸ்திரங்களும் எடுத்து இவங்க எல்லாம் போடக்கூடிய அஸ்திர மலைகள், இந்த மன்னர்கள்லாம் அஸ்திரங்களை மழையா பொழிறான் கிருஷ்ணன் மேல, எல்லாத்தையும் முறியடிக்கிறார். தன்னுடைய அஸ்திரங்களை கொண்டு எல்லாத்தையும் முடி எடுத்து அவங்க ஓடுறான். தலை துண்டாய், கை துண்டாய், கால் துண்டாய், அந்த இடத்த விட்டு உயிருக்கு தப்பிச்சா போதுன்னு ஓடுறான். ஒரு கிருஷ்ணா மேல ஒரு கீறல் விழல. கிருஷ்ணா வந்து இவ்வளவு பேர் ஒரே சமயத்துல பல ஆங்கிள், பல டைரக்ஷன்ல வந்து கிருஷ்ணாவை தாக்குறாங்க. பட் கிருஷ்ணா வந்து அஃபெக்ட் ஆகவே இல்லை இதுல. கிருஷ்ணா அஃபெக்ட் ஆகாம சிங்கிள் ஹேண்டடா, தனி நபரா வந்து அஸ்திரங்களை கொண்டு இவங்களால விரட்டி அடிக்கிறார். ஸோ இந்த லீலையை வந்து உத்தவர் நினைச்சு பாக்குறாரு, யார் இந்த மாதிரி அமானுஷமான செயல் பண்ண முடியும்? கிருஷ்ணரை தவிர யாரால் இப்படி பண்ண முடியும்? தன் அடுத்தது உத்தவர் என்ன நினைச்சு பாக்குறாரு, பிரியம் பிரபு கிரம்ய இவ பிரியாய விதூஸ்தரச்ச துயிதரம் யத்கர்த்தः வஜ்ரே அதர்வத் தம் சகுணா ருஷந்தா ரீத மிருகோ நூனமயம் விதூனம். Just to please his dear wife, the Lord brought back the Parijata tree from heaven, just as an ordinary husband would do. But Indra, the king of heaven, induced by his wives, and packed as he was, ran after the Lord with full force to fight him. ஸோ இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி வந்து கிருஷ்ணா இந்த ஆம், பாரிஜாதா பூவை, மரம். ஸோ ருக்மிணிக்கு ஒரு முறை நாரதர் பாரிஜாத பூ கொடுத்தாரு. சத்யபாமா சொன்னாங்க, எனக்கும் வந்து பாரிஜாத பூ வேணும். ஸோ கிருஷ்ணா சொன்னாரு, நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், உனக்கு மரமே எடுத்துறேன். ஸோ இது ரொம்ப அழகான லீலை. ஸோ இது என்னன்னா, இது தேவர்களுடைய சுயநலம். தேவர்கள் ஒன்றும் தூய பக்தர்கள் கிடையாது. பிரகலாதர் மாதிரியோ, பரீட்சித்து மாதிரியோ, பாண்டவர்களை போலவோ அவங்க தூய பக்தர்கள் கிடையாது. அவங்கள பௌதிக ஆசை உள்ளவங்க. இந்த ஜட உலகத்துல யாருக்கா பௌதிக ஆசை இருக்கு அப்படின்னா அவங்க கிருஷ்ணாட்ட போக முடியாது, அவங்க தூய பக்தி தொண்டு கிடைக்காது. சோ பௌதிக ஆசை நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு தூய பக்தி தொண்டு கிடைக்காது. இந்த பௌதிக ஆசை ஏன் நமக்குள்ள இருக்கு? இந்த மூணு குணத்தினால இருக்கு, சத்வரஜஸ் தமஸ். அப்ப தேவர்களும் முக்குணத்துக்கு உட்பட்டவங்க தான். தேவர்களும் முக்குணத்துக்கு உட்பட்டவங்களா இருக்கிறதுனால அவங்களும் சில நேரம் காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய் அகங்காரம் இதுக்கெல்லாம் ஆளாகிறாங்க. அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு, உனக்கு வந்து தூய பக்தி தொண்டு வேணுமா? எப்ப வரும்? எப்ப தூய பக்தி தொண்டு கிடைக்கும்? மாமியச்சோ அபியபிச்சாரேன பக்தியோகேன ஜஸ்ஸேவையே சகுணான் சமதீதையா பிரம்ம பூயாய கல்பதி. சோ யார் ஒருத்தரு ஆஹ் அபியபிச்சாரேன பக்தி, கலப்படம் இல்லாத பக்தி செய்யறாங்களோ பகவான் இடத்துல, யார் ஒருத்தர் கலப்படம் இல்லாத பக்தி செய்யறாங்களோ, அபியபிச்சாரேன பக்தியோகேன ஜஸ்ஸேவை சகுணான் சமதீதை தான், அவங்க இந்த முக்குணத்தை கடந்து பிரம்மங்கிற தளத்தில் நிலை பெற்றிருக்க. நான் இந்த உடல் அல்ல ஆன்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், அந்த தளத்தில் நிலை பெற்றிருக்கு. அதனால தேவர்கள் கூட இதுக்கு விதிவிலக்கல்ல. காரணம் என்னன்னா, தேவர்களுக்கு பௌதிக ஆசை இருக்கு. நாங்க வந்து தேவலோக இன்பத்தை அனுபவிக்கணும், தேவலோக மங்கைகளை அனுபவிக்கணும், அந்த ஆடம்பரமான வாழ்க்கை, செல்வம், பதவி, புகழ், இதுக்கெல்லாம் தேவர்கள் விதிவிலக்கல்ல. அதனால கிருஷ்ணா இந்த தேவலோகத்துக்கு போன போது, அது அடுத்த ஸ்லோகம் தான் சொல்றது. அடுத்த ஸ்லோகத்துல எப்படி கிருஷ்ணா வந்து நரகாசுரனை வந்து வதம் பண்ணாரு. ஸோ இந்த நரகாசுர பாஸ்ட் டைம். ஸோ இதை ஒன்னொன்னா வந்து நினைச்சு பாக்குறாரு உத்தவர். பகவானுடைய லீலைகளை வந்து ஒன்னொன்னா ஸ்மரணம் பண்றாரு. சுதம் ஹிருதேகம் வபுசா கிரசந்தம் திருஷ்டுவா சுனாபோ மனு சுனாபோன்மதிதம் தரித்ய அமந்திரிதஸ்தத் தனய சேஷம் தத்வத்த புரம் அவிவேஷ. Narakasura, the son of Daridri, the earth, tried to grasp the whole sky, and for this he was killed by the Lord in a fight. His mother then prayed to the Lord. This led to the return of the kingdom to the son of Narakasura, and thus the Lord entered the house of the demon. இது இந்த நரகாசுர வதத்துக்கு அப்புறம் தான் அது நடந்தது. நரகாசுரனுடைய வதத்துக்கு அப்புறம் தான் கிருஷ்ணா வந்து தேவலோகத்துக்கு போனார். ஸோ இந்த நரகாசுராயும் வந்து பகவானுடைய குழந்தை தான். ஸோ பிரபுபா ரொம்ப அழகா சொல்றாரு. இங்க என்ன முக்கியமான விஷயம், நான் பிரபுபா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் யாருடைய குழந்தைன்னு முக்கியம் இல்ல, அவர் எந்த மாதிரி சங்கத்துல இருக்காரு தான் முக்கியம். ஒருத்தர்
யாருடைய குழந்தைன்னு முக்கியம் இல்ல, அவர் எந்த மாதிரி சங்கத்துல இருக்காரு. சோ நரகா வந்து பகவானுடைய குழந்தை தான். ஆனா பானாசுரனுடைய சங்கத்தினால அவரு அசுரனான. அசுரனுடைய சங்கத்துல இருந்தா அசுரன், பக்தருடைய சங்கத்துல இருந்தா பக்தன். நம்ம என்ன பண்றோம்? பாதி நாள் அசுரருடைய சங்கம், பாதி நாள் பக்தருடைய சங்கம். அதனால பாதி அசுரன் பாதி பக்தர். இன்னைக்கு பாதி அசுர குணம் பாதி பக்தர் குணம், எல்லாம் பாதி பாதி இருக்கு. சோ நம்ம எந்த அளவுக்கு பக்தர் சங்கத்தை முழுமையா பயன்படுத்திக்கிறோம். பக்தர் சங்கத்தை நான் முழுமையா பயன்படுத்திண்டா நம்ம பக்தர் ஆவோம். ஆனா பக்தர் சங்கத்தை முழுமையா பயன்படுத்திக்கலைன்னா நமக்குள்ள இருக்கிற அசுர குணம் மேலோங்கி வந்துட்டே இருக்கு. இந்த அசுர குணம் மேலோங்கி வந்துட்டே தான் இருக்கு. அடிக்கடி இந்த அசுர குணம் மேலோங்கி வந்துட்டே இருக்கு. ஈவந்தோ நம்ம கிருஷ்ணா கான்சியஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது, கிருஷ்ண உணர்வை நம்ம பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது கூட பாருங்க இந்த அசுர குணம் மேலோங்குது. பக்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறோம், குற்றம் காண்றோம், சண்டை போடுறோம், அவதூறு பரப்புறோம். அந்த பக்தர்களை வந்து அஹ், ஏளனமா பேசுறது, கேலி பண்றது மாதிரி சோ மெனி திங்ஸ். நிறைய விஷயம் இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி அசுர குணங்கள் மேலோகுது. ஆனா நம்ம நல்ல சத்சங்கத்தை வந்து நல்லபடியா பயன்படுத்திட்டு இந்த குற்றம் காண்ற குறைகள்லாம் விட்டுட்டு நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்ற அடையணும்னு நினைச்சு நல்ல சங்கத்துல இருக்கும் நம்ம நல்ல பக்தர் ஆயிடும். பக்தர் அல்லாதவங்க சங்கத்துல போகும்போது இமீடியட்டா வந்து அஃபெக்ட் ஆகும். அதுதான் இந்த நரகாவுக்கு நடந்தது. நரகா பூமாவுடைய பையன்தான். ஆனா பானாசுரனுடைய சங்கத்துல அவன் அசுரனான். அதே மாதிரிதான் பாருங்க அங்க மகாராஜ். அங்க மகாராஜா வந்து ஒரு ராஜ ரிஷி, அவர் ஒரு தூய பக்தர். ஆனா அங்கனுக்கு பிறந்த குழந்தை வேணா. சோ வேணா வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்ல தந்தையாருக்கு மகனா வந்து கூட அவன் துஷ்டருடைய சங்கத்தினால, வேணன் துஷ்ட புத்தினால, துஷ்ட புத்தி அல்ல திஷ்ட திட புத்தி, திஷ்ட புத்தி. சோ இந்த அசுத்தமான புத்தினால வேணன் அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டா இருக்காரு. ஆனா பிறந்தது என்னமோ அங்க மகாராஜாக்கு தான். ஆனா அவன் குணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ், அசுர குணம் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்ததுனால அங்க மகாராஜா எவ்வளோ அட்வைஸ் பண்ணாரு, எவ்வளோ உபதேசம் பண்ணாலும் மூர்க்கனான வேணன் ஏத்துக்கவே இல்லை. வேணா வேணான்னு சொன்னாலும் வேணாம் கேட்கவே இல்லை. சரி கடைசியில் என்னாச்சு? அங்க மகாராஜ் தன் ராஜ்யத்தை விட்டு போயிட்டார். ஸோ இது பகவானுடைய ஏற்பாடு. அங்க மகாராஜ் என்ன நினைச்சுக்கிட்டாரு? ஓ எனக்கு மேல வந்து ஒரு அழகான குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு என் மேல எனக்கு எனக்கு வந்து அந்த குழந்தை மேல பற்றுதல் வரும். என் குழந்தை வந்து நான் சொல்றபடி கேட்குது, நல்லபடி நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை மேல எனக்கு அட்டாச்மெண்ட் டெவலப் ஆயிரும். இந்த வேணன் வந்து ஒரு அயோக்கியனாவும் அசுரனாவும் இருக்கான். இந்த குழந்தையினால எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு அங்க மகாராஜ் என்ன பண்ண, ராஜ்யத்தை விட்டுட்டு ஒரு காட்டுக்கு போயிட்டார். ஸோ இது கிருஷ்ணாவோட ஏற்பாடு எடுத்துட்டாரு. அப்பதான் நான் வந்து துறவரம் போவேன், இல்லாட்டி எனக்கு இல்லற வாழ்க்கையில பற்றுதல் வந்துன்னு அங்க மகாராஜ் துறவரம் போயிட்டார். ஸோ வேணன் கையில ராஜ்யம் போயிடுத்து, திருடன் கையிலேயே சாவி போன மாதிரி. மன்னனே திருடனாவும் கொலகாரனாவும் நாத்திகனா இருக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப சௌரியமாயிடும். ஸோ அதனால பிராமணர்கள் வேணனை தண்டிக்க வேண்டியிருந்தது. எவ்வளோ உபதேசம் செஞ்சு பிராமணர்கள்லாம் எவ்வளோ உபதேசம் பண்ணாங்க இந்த வேணனுக்கு. வேணன் கேட்க தயாரா இல்லை. அதனால இந்த பிராமணர்கள் வேணனை கொல்ல வேண்டியிருந்தது. ஆனா அப்பா வந்து ஒரு தூய பக்தர், ஆனா பையன் வந்து அசுரனா இருக்கு. நீங்க அதே பாத்தீங்கன்னா பிரகலாத சரித்திரத்துல எண்ணிகசிபு அசுரனா இருக்காரு, பிரகலாதர் தூய பக்தரா இருக்கு. அதனால யாருக்கு குழந்தையா வந்திருக்கோம்னு முக்கியம் இல்லை, நம்ம எந்த வம்சத்துல வந்திருக்கோம், நம்ம எந்த வம்சத்துல வந்திருக்கோம், எந்த குலத்துல பிறந்திருக்கோம்னு முக்கியம் இல்ல, நம்ம யாரோடு சங்கம் வைக்கிறது தான் முக்கியம். சோ பிரகலாதர் எர்ணிகசிபு வந்து அசுரரிலேயே டாப் மோஸ்ட், டாப் மோஸ்ட் அசுரா. தஸ்ஸாது மன்யே அசுர வரிய தேகினா. பிரகலாதர் எர்ணிகசிபு பார்த்து சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு சிறந்த அசுரனை பார்க்க முடியாது. அப்போ அப்பேற்பட்ட கொடூரமான அசுரன், அந்த கொடூரமான அசுரனுக்கு பிரகலாதர் குழந்தையா வந்தாரு. ஆனா ஏன் அவர் தூய பக்தரா இருந்தாரு? நாரதருடைய சங்கத்தினார். சோ நாரத முனிவருடைய சங்கத்தினால அசுரகுலத்துல பிறந்த பிரகலாதன் தூய பக்தரானார். ஆனா இங்க பாக்குறோம் நம்ம நரகா வந்து பூமாதேவியோட பையன். பூமாதேவி பகவானுக்கு பிரியமான பக்தை, பகவானுடைய குழந்தை தான் நரகா. ஆனா பானாசுரனுடைய சங்கத்தினால நரகாவும் அசுரனான. நரகா அசுரன் ஆயிட்டாரு. அவருடைய தலைநகரம் வந்து பிராக் ஜோதிசபுரா. இந்த பிராக் ஜோதிசபுரத்துல அவர் என்ன பண்ணாரு? இந்த அதிதியோடைய குண்டலங்களை கழட்டிட்டு போயிட்டார். தேவர்களுடைய தாயான அதிதியோட குண்டலங்களை கழட்டிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவரு இந்த வருணனுடைய குடையை அபகரிச்சுட்டு போயிட்டார். இந்த அசுரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க உடமையை தன் உடமையை ஆக்கிக்க பார்ப்பாங்க. மற்றவங்க மனைவி, மற்றவங்க சொத்து, மற்றவங்க எல்லாத்தையும் தனக்கு தான் அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிக்கணும், எனக்கு சொந்தமானதுங்கிற இந்த அசுர குணத்தினால இந்த நரகா வந்து என்ன பண்ணாரு? அதிதியோட குண்டலங்களை கழட்டிட்டு போயிட்டார். வருணனுடைய குடையை அபகரிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் 16,100 ராணிங்க,
16,100 ராணிகளை நரக்கா வந்து இந்த பிராக்ஜோதிசபுரத்துல தன்னுடைய அந்த புறத்துல சிறை வச்சுட்டார். இவங்களை வந்து நடத்திட்டு போயிட்டார். நடத்தி போய் சிறை வச்சுட்டார். சோ தேவர்கள் என்ன பண்ணாங்க? நேரா துவாரகையில கிருஷ்ணாட்ட வந்தாங்க. இந்திராவுடைய தலைமையில எல்லா தேவர்களும் வந்தாங்க. வந்து கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்றாங்க. ஓ வாசுதேவா, ஜனார்தனா, ஜெகநாதா, உங்களை விட்டா எங்களுக்கு அடைக்கலம் கிடையாது. எப்படியாவது எங்களுக்கு நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுங்க. இந்த நரகா வந்து ரொம்ப கொடூரமானவன். இந்த நரகாவுடைய தொல்லை தாங்க முடியல. ப்ளீஸ் எப்படியாவது எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சோ தங்களுக்கு ஆபத்துன்னு உடனே தேவர்கள்லாம் கிருஷ்ணாண்ட ஓடி வந்தாங்க. ஸோ கிருஷ்ணா, ஓகே, நீங்கெல்லாம் என்கிட்ட ஹெல்ப்புக்கு வந்துட்டீங்க, நீங்கெல்லாம் என்ன சரணடைஞ்சிருக்கீங்க, நீ என் பக்தர்களா இருக்கீங்க, நோ ப்ராப்ளம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஸோ உடனே கிருஷ்ணா வந்து சத்யபாமா அழைச்சின்னு போய் அந்த நரகாசுரன் கூட சண்டை போடுறாரு. பிராக்ஜோதிசபுரம் அதுக்குள்ள நுழையவே முடியாது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல என்னென்னமோ சொல்றாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கு. ஆனா அந்த காலத்துல பாருங்க, அந்த காலத்துல இந்த சோகால்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லை. இன்னைக்கு வந்து சோகால்டு டெக்னாலஜி டெவலப் பண்றது இந்த பேரளவான விஞ்ஞான முன்னேற்றம். இந்த பேரளவான விஞ்ஞான முன்னேற்றம் ஆபத்து நிறைந்ததா இருக்கு. இது வந்து மக்களுக்கு பேராபத்து, இயற்கைக்கு எதிரானதா இருக்கு. ஆனா இங்க நரகாசுரனுடைய அரண்மனை எப்படி இருக்குன்னா, நரகாசுரனுடைய நகரம் பிராக்ஜோதிசபுரம் பல்வேறு அரண்களால பாதுகாக்கப்படுது. யாரும் உள்ள நுழைய முடியாது. மின்சார வேலி, நெருப்பினால் செய்யப்பட்ட வேலி, மின்சாரத்தால் செய்யப்பட்ட வேலி, இதெல்லாம் கடந்துதான் ஒருத்தர் அந்த நகரத்துக்குள்ள நுழைய முடியும். இந்த அரண்கள் எல்லாம் கடந்தாதான் ஒருத்தர் அந்த நகரத்துக்குள்ள நுழைய முடியும். அப்படி அந்த நகரத்துக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டாரு. இந்த அரண்கள் எல்லாம் தகர்த்துட்டு இந்த மின்சார வேலி, நெருப்பினால் செய்யப்பட்ட வேலி, காற்றுனால செய்யப்பட்ட வேலி, இதெல்லாம் தகர்த்துட்டு ஒருத்தர் அந்த அரண்குள்ள நுழைச்சிட்டாருன்னா அங்க முராங்கிற 5 தலை உள்ள அசுரன். அந்த முராங்கிற திருதண்டம் 3 தண்டம் வச்சிருக்க அந்த முராங்கிற அசுரனை ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம். அந்த முராங்கிற அசுரனை ஜெயிச்சுட்டுதான் அவனை கொன்னாதான் அடுத்து அவன் பௌமாசுரன் கிட்டே போக முடியும். சோ பௌமாசுரனை நெருங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. பாருங்க, அப்போ இந்த காலத்துல பேரளவான விஞ்ஞான முன்னேற்றத்திலே இவ்வளவு வசதிகள் இன்னைக்கு செய்யறாங்கன்னா, இந்த பேரளவான விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாம தன் யோக சித்தியினால எப்படிலாம் அரண்கள் வச்சிருந்தார் நரகாசுரர். இந்த அரண்கள் எல்லாம் கிருஷ்ணாவை தவிடுபடி ஆக்குறாரு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? சத்யபாமா கூட வந்துட்டு அந்த பிராக்ஜோதிசபுரம் வந்தார். பிராக்ஜோதிசபுரத்துல வந்து கிருஷ்ணா வந்து என்ன பண்ணார்? சுதர்சனத்தை விடுறாரு. சுதர்சனம் விட்ட உடனே இந்த அரண்கள்லாம் பீஸ் பீஸ் ஆயிடு. இந்த நெருப்பினால செய்யப்பட்ட வேலி, மின்சாரத்தால செய்யப்பட்ட வேலி எல்லாத்தையும் தகர்த்துட்டு கிருஷ்ணா உள்ள போறாரு. கிருஷ்ணா உள்ள நுழைஞ்ச உடனே அந்த நுழைவாயில் என்ட்ரன்ஸ், அந்த அரண்மனையோட நுழைவாயில் வந்த உடனே கிருஷ்ணா தன்னுடைய சங்கம் முழங்குறார். பாஞ்சஜன்யம். கிருஷ்ணா சங்கம் முழங்கின உடனே இந்த முரா அசுரன் நல்ல மதுபானம் குடிச்சு மாமிசெல்லாம் சாப்பிட்டு அந்த செரிமானாகவும் படுத்து கிடக்குறான் மயக்கத்துல. இந்த முரா அசுரன் கிருஷ்ணாவுடைய சங்கநாதம் கேட்ட உடனே யாரோ தன் எஜமானுடைய நகரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, ஏதோ ஒரு மானிடன் வந்து தன் எஜமானின் நகரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னு பெரும் கோபத்தோட கையில ஒரு சூலம் எடுத்துட்டு வர, பெரும் சூலம் ஒரு பெரிய ஈட்டி எடுத்துட்டு வந்து அவன் கிருஷ்ணரை தாக்குறதுக்காக வர. என் முராவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் பயங்கரமான யுத்தம். முராரி, முரா என்ற அசுரனை வதம் செய்தவர் முராரி. சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? தன் சுதர்சனை விட்டு முராவுடைய 5 தலையும் பீஸ் பீஸ் ஆக்கிட்டார். இளநி சீவர் மாதிரி அவருடைய 5 தலையும் பீஸ் பீஸ் ஆக்கிட்டார். முராவுடைய 5 தலை துண்டிக்கப்பட்டு உடம்பெல்லாம் ரத்தத்துல பிதக்கு. தன் முராவை கொண்டுட்டு கிருஷ்ணா மேலும் உள்ள என்ட்ராகிறார். என்ட்ராய் தன்னுடைய சங்கம் முழங்குறாரு. அப்பதான் இந்த பௌமாசுரன் வரான். இந்த பௌமாசுரன் ஒரு பெரிய பட்டத்து யானை, பெரிய பட்டத்து யானை மேல உட்காந்து வரான். அவன் வந்து கிருஷ்ணாவோட சண்டை போட வரான். இந்த பௌமாசுரனும் கிருஷ்ணருக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கும். பயங்கரமான யுத்தம். பல பல அஸ்திரங்களால இந்த பௌமாசுரன் கிருஷ்ணாவை தாக்க முற்படுறார். சோ பௌமாசுடைய என்டையர் ஆர்மி, நரகாசுரனுடைய என்டையர் ஆர்மி வந்து கிருஷ்ணாவை அட்டாக் பண்ண வருது. இப்ப கருடர் என்ன பண்றாரு? கிருஷ்ணா வந்து கருடர் மேல உட்காந்துட்டு, கருடர் என்ன பண்றாரு? இந்த யுத்தத்துல அவரும் கலந்துக்கிறதுக்காக அந்த அசுரங்களுடைய தலையெல்லாம் கொத்தி கொத்தி போடுற தன்னோட அழகுனால கருடர் கொத்துறாரு. இங்க ஒரு அழகான கருடர் இருக்கிறது முன்னாடி இல்லையா? கருடர் வந்து என்ன பண்ணாரு? கிருஷ்ணாவுடைய வாகனம், கிருஷ்ணாவுக்கு பிரியமான பக்தர். சோ கிருஷ்ணா எப்பவும் வெளியே போனா கருடர் ரெடியா இருக்காரு. கிருஷ்ணா எப்ப கூப்பிட்டாலும் வரணும். சோ கருடர் என்ன பண்ணாரு? சத்யபாமாவும் கிருஷ்ணாவும் தன் முதுகுல தாங்கி இருக்காரு. அதே சமயம் கிருஷ்ணா வந்து நரகாசுரன் கூட சண்டை போட்டு இருக்கும் போது கருடர் போய் அந்த அசுரங்கள் எல்லாம் கொத்துறாரு. உடனே இதை பார்த்தோன்னே நரகாசுரனுக்கு கோவம் வருது. நரகாசுரனுக்கு கோவம் வந்தோடனே ஒரு கதை எடுத்து வேகமா சுழட்டி கருடர் மேல ஓங்கி அடிக்கிறார்.
கருடருக்கு எப்படி இருந்துதா? யானை மேல ஒரு ரோஜா பூ அடிச்ச மாதிரி. ரோஜா பூ எடுத்து யானை மேல வீசினா எப்படி இருக்கும்? அதுக்கு ஒண்ணுமே ஒரு ஒரு சிம்டமும் இருக்காது. அது ஒரு அசைவும் இருக்காது. அந்த மாதிரி இந்த நரகாசுரனுடைய கதையினால தாக்கப்படும் போது கருடருக்கு வலிக்கவே இல்லை. பகவானுடைய கருணையால கருடருக்கு கொஞ்சம் கூட வலி இல்லை. ஸோ கருடரை இந்த நரகாசுரன் தாக்குறத பார்த்த உடனே கிருஷ்ணா வந்து மேலும் வேகமா இந்த நரகாசுரனோட சண்டை போடுறார். நரகாசுரன் வந்து பல அஸ்திரங்கள், வேல், ஈட்டி, சூளம், வாள், பல ஆயுதங்கள் எடுத்து கிருஷ்ணர் மேல மழையா போடுறார். கிருஷ்ணா எல்லாத்தையும் சுதர்சனால தகர்த்தெறிகிறார். இன்னும் சத்யபாமா பார்த்துட்டே இருக்காங்க. இந்த அசுரன் வந்து இப்படி எல்லாம் வந்து கிருஷ்ணரோட ரொம்ப கொடூரமா சண்டை போடுறான். இவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஓ பிரபு, தாமதிக்காதீங்க, உன்னை கொன்னுடுங்க. இது வந்து சத்யபாமாவோட வாயிலிருந்து வரணும்னு பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா சத்யபாமா பூமாதேவியோட அவதாரம், நரகா வந்து பூமாதேவியோட பையன். ஸோ அவங்ககிட்ட இருந்தே வரட்டும். ஏன்னா ஒருவேளை பூமாதேவி ஃபீல் பண்ணக்கூடாது, கிருஷ்ணா என் பையனை கொண்டுட்டாரு. கிருஷ்ணா வந்து ஏன்னா ஒரு அம்மாவுக்கு அசுரனா இருந்தாலும் குழந்தை குழந்தை தானே. அசுரனா இருந்தாலும் என்ன பண்றாங்க, இவங்க என் குழந்தை, அந்த ஒரு பாசம் பற்றுதல். ஸோ பூமாதேவி என்ன நினைக்கிறாங்க, என்ன நினைப்பாங்க, இந்த கிருஷ்ணா வந்து என் மகனை கொண்டுட்டாருன்னு நினைக்க கூடாது. ஸோ சத்யபாமா மூலமா சொல்ற சத்யபாமா பாருங்க, ஒரு மனைவிக்கு வந்து கணவர் தான் ரொம்ப முக்கியம். யாரு நமக்கு ரொம்ப முக்கியம்னா கணவர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சத்யபாமா சொல்றாரு, இந்த சத்யபாமா வந்து உங்க பூமாதேவியோட அவதாரம். ஸோ பூமாதேவிக்கு நரகனோட கணவர் கிருஷ்ணர் தான் ரொம்ப முக்கியமா இருக்காரு. ஒன்னு சத்யபாமா சொன்னாங்க, அவனை கொன்னுருங்க, சீக்கிரம் அவனை கொல்லுங்க அந்த அசுரனை. கிருஷ்ணா சுதர்சன் விட்ட உடனே நரகாசுடைய தலை உடம்புல ரெண்டா துண்டிச்சு போயிடுச்சு. உடம்பு தனியா, தலை தனியா ரெண்டா துண்டிச்சுட்டாரு. நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட உடனே ஆகாசிலிருந்து தேவர்கள்லாம் பூக்களை மழையா பொழிறார். இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானிக்கு ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண பகவானிக்கு ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண பகவானிக்கு ஜெய். தேவமங்க எல்லாம் நடனம் ஆடுறாங்க. கந்தர்வர்கள்லாம் ரொம்ப அழகா பாடுறாங்க, கிருஷ்ணாவுடைய புகழ் பாடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்றாங்க. பூமாதேவி சொன்னாங்க, கிருஷ்ணா இந்த அசுரன் என் மகன்தான், ஆனா அசுரனா இருந்தான், அவனுக்கு நீங்க நல்ல பாடம் புகட்டினீங்க, அவனை தண்டிச்சிட்டீங்க. நீங்க அவனை கொண்டுட்டதுனால அவன் பையன் ரொம்ப பயந்து போயிருக்கான். நரகாசுரனுடைய பையன் வந்து கிருஷ்ணர் முன்னாடி வர்றதுக்கு பயந்து போய் அழுதுட்டு இருக்கான். அப்ப பூமாதேவி சொன்னாங்க, இந்த பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, நரகாசுரனுடைய பையனை ஆசீர்வாதம் பண்ணி அவனை அரியாசனத்துல உட்கார வச்சுட்டார். நரகாசுரனுடைய அரியாசனத்துல அவன் பையனை உட்கார வச்சுட்டு அவர் அரண்மனைக்குள்ள நுழையிறார். கிருஷ்ணா அரண்மனைக்குள்ள நுழையும் போது அந்த அரண்மனையில 16,100 ராணிங்க, 16,100 ராணிகளை பௌமாசுரன் சிறை வச்சிருக்கான், அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, எல்லாரையும் விலங்கு உடைக்கிறார். கம்பி எல்லாம் உடைச்சு அந்த சிறையிலேருந்து எல்லாரையும் விடுவிக்கிறார். தன்னுடைய சுதர்சனம் எடுத்து அந்த கதவெல்லாம் உடைச்சு, அந்த விலங்கெல்லாம் உடைச்சு அந்த 16,100 ராணிகளை ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த 16,100 ராணிகள் பாக்குறாங்க, நாங்க இப்ப எங்க போவோம், எங்களுக்கு என்ன அடைக்கலம் இருக்கு, எங்களை யார் பாதுகாப்பா, எங்களை யார் பராமரிப்பா? ஏன்னா இந்த நரகாசுரன் எங்களை தூக்கின்னு வந்துட்டான். இந்த நரகாசுரன் எங்களை தூக்கின்னு போனதுனால எங்களை யாரும் இனி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஸோ வேத காலத்துல என்ன நியமனம்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை தூக்கின்னு போயிட்டாலோ, ஒரு ஆண் கூட ஒரு பெண் போயிட்டாலோ, அந்த பெண்ணை வந்து யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே சேர்த்திக்க மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில போயிட்டா, ஒரு பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அப்படின்னு சொன்னா ஒரு காலத்துல அவங்களை வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருந்தது. எந்த சமுதாயத்துல பெண்கள் நன்றாக பாதுகாக்கப்படுறாங்களோ அந்த சமுதாயம் நல்ல சந்ததிகள் உருவாகும், நல்ல சந்ததி உருவாகும். அதனாலதான் அவங்க வந்து குழந்தையா இருக்கும்போது அப்பாவுடைய அரவணைப்புல இருக்கணும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனுடைய பாதுகாப்புல இருக்கணும், வயதானதுக்கு அப்புறம் மகனுடைய பாதுகாப்புல. ஸோ எப்பவுமே அவங்களுக்கு பாதுகாப்பு அவசியம். இது வந்து அடிமைத்தனமா வைக்கிறது இல்லை. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க, ஓ சாஸ்திரங்கள் பெண்களை அடிமையாக வைத்திருக்கணும். இது அடிமைத்தனம் இல்ல, பாதுகாப்பு. இல்லையா? இப்போ சில நேரங்கள்ல பிரதம மந்திரி சுதந்திரமா செயல்பட முடியல அப்படின்னா அவர் அடிமையா இருக்காருன்னு அர்த்தமா? இப்போ நாம போய் இங்க கோயில்ல பிரசாதம் வாங்கி சாப்பிடலாம். இப்ப போய் சும்மா நின்னா பிரசாதம் சாப்பிடலாம். ஆனா பிரைம் மினிஸ்டர் போய் பிரசாதம் சாப்பிடணும்னா முதல்ல செக்யூரிட்டி வருவாரு, அதுல என்ன போட்டிருக்கு அவர் சாப்பிட்டு பார்த்து தான் நீங்க சாப்பிடலாம் சொல்லுவார். அவர் சுதந்திரமா வெளியில போய் சாப்பிட முடியாது. நம்ம கோயில்ல போய் சுதந்திரமா பிரசாதம் சாப்பிடலாம், ஒரு பிரதம மந்திரி தனியா நடந்து வந்து கோயில்ல சாப்பிட முடியுமா? ஏன்னா அவருடைய மதிப்பு, அவருடைய பதவி, அவருக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அதனால செக்ரட்டரி என்ன பண்றாங்க, முதல்ல அவங்க செக் பண்ணுவாங்க, இது யார் பண்ணியிருக்கா, இது யார் குக் பண்ணா, என்ன போட்டிருக்காங்க, அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் சொல்ற, ஓ நீங்க இதை சாப்பிடலாம் இந்த பிரசாதம். ஆமா, எங்க கோயில்ல நடந்தது. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தப்போ அப்போ வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டரா இருந்தார். அப்ப கோயிலுக்கு வந்தார்.
உடனே செக்ரட்டரி நாங்க பிரசாதம் கொடுத்தோன்னு செக்ரட்டரி வந்தார், இருங்க முதல்ல எங்க கிட்ட கொடுங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சாப்பிட சொன்னாங்க. ஸோ தட் மீன்ஸ் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் சுதந்திரமானவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா அவர் நாட்டினுடைய பிரதான மந்திரி. அதே மாதிரிதான் பெண்கள் வந்து நாட்டின் கண்கள். ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அதனால என்ன பண்ணாங்க, அவங்க வந்து வீட்டுல வந்து ரொம்ப பாதுகாப்பாரு. ஸோ இந்த பொண்ணுகள்லாம் சொல்றாங்க கிருஷ்ணர்கிட்ட, ஓ கிருஷ்ணரே, ஓ வாசுதேவா, நாங்க வந்து எங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். இந்த நரகாசுரன் எங்களை தூக்கிட்டு வந்துட்டான். இனி இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லா ஊரே தெரிஞ்சு போச்சு. ஊரெல்லாம் தெரிஞ்சாச்சு, இந்த பொண்ணுகள்லாம் நரகாசுரனால் தூக்கி செல்லப்பட்டாங்க. இனி எங்களை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? எங்களை யாரும் கல்யாணம் பண்ண முன் வர மாட்டாங்க. நாங்க காலம் பூரா அவ்வியார் பாட்டிய மாதிரி ஆயிரும் போல இருக்கு. காலெல்லாம் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகாது. ஆனா ஒரு வழி இருக்கு. எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி, அதாவது அது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கல்யாணம் நடந்தா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அது நீங்க பண்ணிட்டாதான் உண்டு. நீங்க எங்களை, ஏன்னா உங்களை விட ஒரு சிறந்த வீரனும் ஆண்மகனும் நாங்க பார்க்கல. இந்த பௌமாசுரனை கொன்னுட்டீங்க. எவ்வளவு அமானுஷ்யமான சக்தி உங்களுது. எப்படி அழகு நீங்க. மன்மதனே, கோடிக்கணக்கான மன்மதன் சேர்ந்தால் உங்க அழகுக்கு ஈடாகாது. அதனால நீங்களே எங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்களே எங்களை எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. சோ ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ராமர் வந்து அந்த அவதாரத்துல நான் ஒரு மனைவி தான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு சீதா மட்டும்தான், வேற மனைவி. ஸோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, இன்னும் ஒரு படி மேல போய், ஏன் நான் ஒரு மனைவி இருக்கணும், எனக்கு யாரெல்லாம் எனக்கு என்ன கணவரா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, எல்லாரும் என்னோட அன்பு செய்யட்டும். ஓகே, நீங்க எல்லாம் எனக்கு மனைவியா இருக்க ஆசைப்படுறீங்களா, வாங்க எல்லாம் என் கூட மனைவியா இருந்துக்கங்க. துவாரையை கூட்டின்னு போயிட்டாரு. இந்த 16,100 ராணிகளை கிருஷ்ணா துவாரைகளை கூட்டிட்டு போய், அந்த 16,100 ராணிக்கும் 100 அரண்மனை, 16,100 அரண்மனை, ஒரு ராணிக்கும் ஒரு அரண்மனை, அதுல அந்த புறம். இந்த 16,100 ராணிகளும் துவாரகையில் ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கிறாங்க. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, 16,100 கிருஷ்ணர் எக்ஸ்பெண்ட் ஆயிட்டாரு. ஒரு கிருஷ்ணா ரெண்டு கிருஷ்ணா இல்ல, 16,100 கிருஷ்ணா. ஒரு ராணி கூட இருக்காரு. ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, நாக்னஜிதா, பத்ரா, காலிந்தி, அப்புறம் வந்து மித்ரவிந்தா, சத்யா, எல்லா மனைவிகளோடு கிருஷ்ணா இருக்காரு. இது வந்து நாரதர் ஒரு நாள் பார்க்க வர்றாரு, எப்படி கிருஷ்ணா வந்து 16,108 ராணிகளோடு குடும்பம் நடத்துறாரு. இந்த கலியுகத்துல ஒரு மனைவியோட குடும்பம் நடத்துறது பெரிய சவாலா இருக்கு, சேர்ந்து வாழ்றது பெரிய சவாலா இருக்கு. கிருஷ்ணா வந்து 16,108 ராணிகளோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. சோ நாரதர் பார்க்க வர்றாரு, நாரதர் வியந்து போனார். ஒரு அரண்மனையில கிருஷ்ணா ருக்மணியோட ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்காரு. இன்னொரு அரண்மனைக்குள்ள கிருஷ்ணா வந்து சத்யபாமா கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு அரண்மனையில ஜாம்பவதி கூட கத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, முத்து சண்டை போடுறாரு. இன்னொரு அரண்மனையில கிருஷ்ணா யாகம் பண்றாரு, பூஜை செய்யறாரு. இன்னொரு அரண்மனையில வந்து அரசியல் சபையில பேசிட்டு இருக்காரு. இப்படி 16,108 கிருஷ்ணா, 16,108 ஆக்டிவிட்டிஸ். இதுதான் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணாவுடைய லீலைகளை வந்து முட்டாள்களால புரிஞ்சிக்கவே முடியாது. முட்டாள்கள், நாத்திகர்கள், மனக்கற்பனையாளர்கள், பரட்டு தத்துவவாதிங்க, சும்மா பேரளவான பள்ளிக்கூட அந்த அறிவெல்லாம் வச்சுக்கிட்டு, ஸ்கூல் காலேஜ் படிச்ச நாலேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ கிருஷ்ணாவை புரிஞ்சுக்கணும்னா பக்தர் சங்கத்துல வந்தாதான், சத் சங்கத்துக்கு வந்தாதான் கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணா யாரு, அவருடைய மகிமை என்ன, அவருடைய லீலைகள் என்ன, அவர் செயல்கள் என்ன. ஸோ இங்க மாரி ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. ஸோ there in the house of the demon, all the princes kidnapped in Naraka at once became alert upon seeing the Lord, the the friend of the distressed. கிருஷ்ணா வந்து யாரு, the friend of the distressed. யாரெல்லாம் கவலையில மூழ்கி இருக்காங்களோ அவங்களுக்கு உற்ற நண்பர் கிருஷ்ணா. கிருஷ்ணரை தவிர வேற உற்ற நண்பர் கிடையாது. பகவானை தவிர உற்ற நண்பர் கிடையாது. அவர் அங்க சொல்றாங்க பாகவதத்துல, they looked upon him with eagerness, joy and shyness and offered to be his wives. அவங்க கிருஷ்ணரை பார்த்த உடனே ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வந்து வெக்கமாவும் இருக்கு. இவரு கிருஷ்ணாவை நான் கல்யாணம் பண்ணணுமே, இவரே எனக்கு கணவரா வரணும் அப்படின்னு அவங்க வெக்கத்தினால தலை குனிஞ்சு கிருஷ்ணாவுக்கு ப்ரப்போசல் பண்றாங்க. கிருஷ்ணாட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க, நீங்களே எனக்கு கணவரா வரணும் அப்படின்னு. All those princes were locked in different apartments. The Lord simultaneously assumed different bodily expansions, exactly matching each and every princess. He ascended their hands in perfect rituals by his internal potency. So கிருஷ்ணா என்ன பண்ணாரா, ஒரு ராணியோடைய மனோபாவம் என்ன, அவங்க சுபாவம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மனோநிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறார். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு எல்லா ராணிகளும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்றாரு. ஒரே நேரத்துல அவங்களை மணந்துட்டு அவங்களோட துவாரைக்கு எல்லாரும் கூட்டிட்டு வந்தாரு. எல்லாரும் துவாரையில கூட்டி வந்து கிருஷ்ணா ரொம்ப அழகா குடும்பம் நடத்திட்டு இருக்க. Just to expand himself according to their transcendental future,
Lord begot in each and every one of them 10 offerings in exactly equivalent qualities. So கிருஷ்ணா என்ன பண்ணாரா, இந்த ஒரு மனைவிக்கு 10 குழந்தைங்க, அந்த 10 குழந்தைங்களும் தெய்வீகமான குணம் உள்ள குழந்தைங்க, கிருஷ்ணர்ல இருந்து வேறானவங்க அல்ல, அந்த மாதிரி குழந்தைங்க. யாரெல்லாம் இந்த ஹம், பிரத்யும்னா, அனிருத்தா, பிரத்யும்னா, சாம்பன், இவங்க எல்லாருமே கிருஷ்ணாவோட பிள்ளைங்க. இவங்க கிருஷ்ணருடைய குணத்துல குறைஞ்சவங்க அல்ல. ஸோ திஸ் த மேட்டர். ஸோ இங்க அடுத்தது உத்தவர் என்ன நினைச்சு பாக்குறாரு, கிருஷ்ணா இந்த மாதிரி லீலை பண்ணிட்டு இருந்தார், யார் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்? ஒரே சமயத்துல 16,108 கிருஷ்ணரா விஸ்தாரம் பண்ணிட்டு 16,108 ராணிகளை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 குழந்தைங்க, அப்படி ஐஸ்வர்யமா இருக்கு. யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்? அந்த பரமபுருஷர் பகவான் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு, அவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு லீலைகள்லாம் உத்தவர் நினைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் உத்தவர் என்ன நினைச்சு பாக்குறாரு, கிருஷ்ணாவுடைய இன்னொரு அற்புதமான லீலை, கிருஷ்ணாவுடைய இன்னொரு அற்புதமான லீலை வந்து காலமகத சால்வதிம் அநீகை ருந்தத புரம் அஜிகத ஸ்வயம் திவ்யம் சபும்சாம் தேஜ ஆதிசத். காலேவனா, the king of Magadha, and Salva attacked the city of Madura, but when the city was encircled by the soldiers, the Lord refrained from killing them personally just to show the power of his own men. ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணாரா, இந்த மதுரா மக்களை வந்து தாக்குவதற்காக பல எதிரிங்க முற்றுகையிடுறாங்க. கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்ட, கிருஷ்ணரை பழி வாங்கணும்னு நினைச்ச ஜராசந்தன், மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன். ஜராசந்தன் வந்து கம்சனுடைய மாமனர். தன்னுடைய 2 பொண்ணுகளையும் ஜராசந்தன் கம்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அது மதுராபுரிய வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்தாங்க. அதாவது கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டு கிருஷ்ணரை பழிவாக வேண்டும் என்று நினைத்த ஜராசந்தன், கம்சனுடைய மாமனர், கம்சனுக்கு தன் 2 மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து கோலைப்படை யானையை கொடுத்துட்டு, 10,000 யானை போல இருக்கு அந்த கோலைப்படை யானை, எல்லாம் சீர்வரிசையா கொடுத்து இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த தன் மருமகனை கிருஷ்ணர் கொண்டுட்டார். கம்சனை கிருஷ்ணர் வதம் பண்ணதுனால ஜராசந்தன் அவரை பழி வாங்கணும். 18 முறை படையெடுக்கிறார் ஜராசந்தன். எவ்வளவு தூரம்? 21 முறை அக்ஷோகினி, 21 அக்ஷோகினி. ஒரு அக்ஷோகினினாலே ஆயிரக்கணக்கான குதிரைங்க, ஆயிரக்கணக்கான யானைங்க, ஆயிரக்கணக்கான தேர்ப்படைகள், பெரும் சோல்ஜர்ஸ், பெரும் படை. 18 முறை கிருஷ்ணர் ஜராசந்தனை தோக்கடிச்சு அனுப்புறாரு. ஆனாலும் விடாம முயற்சி பண்றான் கிருஷ்ணரை பழி வாங்கணும். ஒரு பக்கம் ஜராசந்தன், இன்னொரு பக்கம் வந்து இந்த சால்வன், இன்னொரு பக்கம் வந்து இந்த காளையவனன், யவனராஜா காளையவனன். சோ ஒரே சமயத்துல இவங்க எல்லாம் மதுராவை அட்டாக் பண்ண வராங்க. யாரெல்லாம்? இந்த காளையவனா, ஜராசந்தா, சால்வா, இவங்க எல்லாம் அட்டாக் பண்ண வராங்க. சோ இந்த முறை கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த காளையவனம் கூட கிருஷ்ணா சண்டை போட விரும்பல. காரணம் என்னன்னா, காளையவனை வந்து ஒரு யவனராஜா, இந்த யவனராஜா கூட சண்டை போட தயாரா இல்ல. அவன் வந்து பசு மாமிசம் சாப்பிட்றான். அதனால அந்த பசு மாமிசம் சாப்பிட்றான் தன் கையால கொல்லப்படக்கூடாது. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா வந்து என்ன நினைக்கிறாரு, தன்னை விட தன் பக்தர்களுக்கு புகழ் கிடைக்கணும். தன் பக்தர்களுக்கு புகழ் கிடைக்கிறதுல கிருஷ்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன பண்ணாரு, அவரு லங்கைக்கு போறதுக்கு ராமர் பாலம் கட்டி போனார். அனுமான் ஒரே ஜம்ப்ல போயிட்டாரு. அப்படின்னா அனுமான் வந்து ராமரோட பெரிய சக்தி உள்ள ஒரு அர்த்தமா? இல்ல அனுமான் ராமரோட பெரிய கடவுளா? காரணம் என்னன்னா, கிருஷ்ணா வந்து தன்னை விட தன் பக்தருக்கு அதிக சக்தி கொடுத்து அது ஆனந்தப்படும், அதுல சந்தோஷப்படுறாரு. அவங்க சில சாகசங்கள் பண்ணும்போது, அற்புதங்கள் பண்ணும்போது கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ராமர் கூட பாலம் கட்டி தான் இதுல இருந்து ஸ்ரீலங்கா லங்கைக்கு போனார். ஆனா ஹனுமான் ஒரே ஜம்ப்ல போனார். அதே மாதிரி இங்க கிருஷ்ணா என்ன பண்றாரு, இந்த காளையவனனை கொள்றதும் மகதராஜா ஜராசந்தனை கொள்றதும் கிருஷ்ணாவுக்கு பெரிய வேலை இல்லை. கிருஷ்ணாவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு அசுரனை கொள்றது கிருஷ்ணாவுக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த புகழ் தன் பக்தனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த ஜராசந்தனை வந்து பீமனை வச்சு கொள்றாரு, காளைவனை வந்து முசுகுந்தா வச்சு முசுகுந்தா எந்திரிச்சு பார்த்த உடனே காளைவனை எரிஞ்சு பசுமாயிட்டான். கிருஷ்ணா என்ன பண்ணாராம், இந்த மதுராவில் வந்து ஒரு சைடு வந்து ஜராசந்தன் பெரும் படையோடு வர்றான், இன்னொரு பக்கம் வந்து காளைவனன் பெரும் படையோடு வர்றான். கிருஷ்ணா என்ன பண்றாரு, இந்த முறை சண்டை போடாம யுத்த பூமி விட்டு ஓடுறாரு. கிருஷ்ணா யுத்த பூமி விட்டு ஓடும் போது இந்த காளைவனன் பின்னாடி துரத்துறான். ஏ கிருஷ்ணா, கோழையே ஓடாத, நில்லு, யுத்த பூமியில் புறமுகத்தை காட்டி ஓடுகிறாயா அப்படின்னு துரத்திட்டே வர. கிருஷ்ணா கொண்டு இவனை கொள்றதுல பெரிய விஷயமே இல்லை.
ஆனா கிருஷ்ணா என்ன திட்டம் போடுறாரு? முசுகுந்தாவுக்கு முக்தி கொடுக்கணும். அதே சமயம் காளைவனும் கொல்லப்படணும். இதுதான் கிருஷ்ணாவுடைய நாலேஜ். கிருஷ்ணா ஒரே சமயத்துல பல லீலைகள் பண்ணுவார். ஜராசந்தா துரத்தின்னு வரான். ஜராசந்தன் துரத்தின்னு வரும்போது ஒரு பெரிய மலை மேல இருந்து கீழே விழுந்தார். கிருஷ்ணர் பலராமரும் பெரிய மலை உச்சியில் ஏறிட்டார். அது ரைவத மலையிலிருந்து கீழே குதிக்கிறாங்க. இவன் மலையை சுத்தி தீய வச்சு விட்டான். இவங்க அங்க குதிச்சு அப்படியே சாதாரணமா நடந்து போறாங்க. நம்ம ஒரு 2 4 அடி மேல இருந்து கீழே குதிச்சா எலும்பு முறிஞ்சு போயிடும். இன்னைக்கு யாராவது தன்னை கடவுள்னு சொன்னா அவன் ஒரு மாடியில இருந்து பிடிச்சி தள்ளி விடணும். அப்ப தெரியும் அவன் கடவுளா இல்லையான்னு. எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிடும். ஸோ கிருஷ்ணா வந்து இந்த காளைவனை துரத்தின்னு ரொம்ப ஓடுறார். அதான் ரன்சோர் கிருஷ்ணா. துவாரகையில துவாரகையில ரன்சோர் கிருஷ்ணா டெம்பிள் இருக்கு. ரன்சோர் கிருஷ்ணானா யுத்த பூமி விட்டு ஓடினவர்னு அர்த்தம். ஆனா அந்த மாதிரி சொன்னாலும் கிருஷ்ணா சந்தோஷப்படுறாரு. ஓ, நீ என்ன வந்து யுத்த பூமியில விட்டு ஓடின கிருஷ்ணரே சொன்னா கூட பரவாயில்ல, என் பக்தர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. என்னுடைய பக்தர்கள் வந்து வெண்ணெய் திருடனவன் சொல்லட்டும், மண்ணை சாப்பிட்டவன் சொல்லட்டும், யுத்தத்திலிருந்து ஓடி போன என்ன சொன்னாலும் என் பக்தர்கள் என்ன வழிபடுறாங்களே ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா வந்து பக்தர்கள் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கு. கிருஷ்ணாவுக்கு பக்தர்கள் மேல அவ்வளவு அன்பு இருக்கு. அதனால பக்தர்களை ஜெயிக்க வச்சு பாக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. பக்தர்களுக்கு புகழ் வரும்போது கிருஷ்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓல் குருக்ஷேத்திர போரும் கிருஷ்ணாவை ஒரு செகண்ட்ல பண்ணிடுவார். இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை கிருஷ்ணா நினைச்சா ஒரு செகண்ட்ல முடிச்சிடுவாரு. ஆனா புகழ் அர்ஜுனனுக்கு வரணும்னு நினைக்கிறார். அதான் சொல்றாரு கிருஷ்ணா, நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாச்சின். அர்ஜுனா, இந்த யுத்த பூமியில நான் ஏற்கனவே எல்லாரையும் கொன்னுட்டேன். பீஷ்மா, துரோணா எல்லாம் என் கையில கொல்லப்பட்டாங்க. இப்ப வெறும் புகழ் மட்டும்தான் உனக்கு, நீ ஒரு கருவிதான் அப்படின்னு. ஸோ அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திர போர்ல அர்ஜுனனை விளையாட விட்டு கிருஷ்ணா வேடிக்கை பார்க்கிறாரு. அவரை ஜெயிக்க வச்சு கிருஷ்ணா சந்தோஷப்படுறாரு. ஸோ அதே மாதிரி ஜராசந்தனை வந்து பீமனை வச்சு கொள்றாரு. பீமனுக்கு புகழ் கிடைக்குது. காளையவன் வந்து முசுகுந்தனை வச்சு கொள்றாரு. காளையவன் முசுகுந்தனுக்கு புகழ் கிடைக்கும். ஸோ கிருஷ்ணா வந்து எப்பவுமே தான் புகழ் அடையணும்னு நினைக்கிறத விட தன் பக்தர்கள் புகழப்படணும்னு நினைக்கிறார். அதான் பொருளுரையில பிரபு அழகா சொன்னார். பொருளுரையில பிரபு ரொம்ப அழகா சொன்னார். கிருஷ்ணாவுடைய இந்த டிரான்சென்டல் குவாலிட்டி, கிருஷ்ணாவுடைய தெய்வீகமான குணம் என்னன்னா, எப்பவுமே அவர் வந்து தன் பக்தர்களை வந்து புகழ் அடைச்சு அதுல வேடிக்கை பார்ப்பார். ரொம்ப அழகான லீலை. ஸோ இப்படி இந்த ஓரொரு லீலையும் முசுகுந்தராஜ் சாரி இந்த ஓரொரு லீலையும் வந்து நினைச்சு பாக்குறாரு உத்தவர். கிருஷ்ணாவோட இந்த ஓரொரு லீலைகளை நினைச்சு பார்த்துட்டு அவரு விதுரட்ட பேசுறாரு. கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. இந்த மாதிரி அமானுஷ்யமான குணம் படைத்தவர், காரணமற்ற குணம் படைத்தவர், தெய்வீகமான குணம் படைத்தவர், அவ்வளவு பக்தர் மேல அன்பு செய்யறவர், பக்தர்களுக்காக எவ்வளவு தூரம் வந்து இறங்கி சேவை பண்றவர். அர்ஜுனனை அர்ஜுனனுடைய தேரோட்டிலே சாரதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அர்ஜுனனை யுத்தம் பண்ண வச்சுட்டு அவர் தேரோட்டியா உட்கார்ந்துருக்காரு. யார் இதை விரும்புவாங்க? அதனால இவரை விட தெய்வீகமான குணம் உள்ளவங்களும் கருணை உள்ளவங்களும் பக்தருக்கு பிரியமானவங்க யார் இருக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணாவுடைய ஒரு தெய்வீக குணங்களையும் நினைச்சு நினைச்சு உத்தவர் அழுதுட்டு இந்த லீலைகள்லாம் நினைவுபடுத்திட்டு உத்தவர்கிட்ட சொல்றார். பெயர்பட்ட பகவான் கிருஷ்ணர், அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறது, அவருக்கு சேவை செய்து நாம செஞ்ச பாக்கியம். ஏகாதசி அன்னைக்கு நம்ம கிருஷ்ணாவுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு அவருடைய நாமத்தை உச்சரிச்சு நாமக்கும் ஆச்சாரியுடைய கருணை கிடைக்கணும், கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.